நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஆயில் குக்கீஸ் தான். ஆயில் குக்கீஸ்னால் ஆயில் ரொம்ப அதிகமாக போட்டு பண்ணுற குக்கீஸ் கிடையாது. நம்ம வந்து பட்டரோ நெய்யோ இல்லாமல் பண்ண போகிறோம். அதுவும் ஹோம்மேடுன்னு சொல்லலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் சொல்ல, பேக்கிங் சோடா இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு எக் எடுத்துக்கலாம். எக்கில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. சுகர் வந்து 1/3 கப். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் அது வந்து கொஞ்சம் போட்டால் போதும். இல்லை அது ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டுறனாலும் நோ ப்ராப்ளம். ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுறலாம். ஸோ இது மாதிரி நல்லா அந்த ஃபோம் வர மாதிரி நுர வர மாதிரி அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். வேறு எந்த எண்ணெயும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அது நல்லா இருக்காது, குக்கீஸ் மாதிரியே இருக்காது. ஸோ இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம அந்த விஸ்க் பண்ணிக்கலாம், அதாவது அடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கலக்கிறேன். இதில் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு ஒரு 1.25 கப் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ரொம்ப சப்பாத்தி மாதிரி பிசையக்கூடாது. க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தேவைப்படும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் அந்த மீதி இருந்த மாவு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளார் போடலாம், அதாவது பாதாமோட ஃப்ளாரு, இல்லைன்னா அரிசி மாவு கூட. நீங்கள் க்ளூட்டன் வந்து உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கூட நீங்கள் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மைதா கோதுமையை. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஓட்ஸ், அதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பிசைகிற டெக்னிக் என்ன அப்படின்னா, குக்கீஸ்க்கு மட்டும் நீங்கள் சப்பாத்தி மாதிரி பிசையாதீங்க. இது மாதிரி பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு கலோரிஸ் அதிகமாக இருக்கும். இந்த குக்கீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போதும் சரி, நம்ம வெளியே சாப்பிடும்போது பேக்கெட்டில் கிடைக்கிறது எப்படி இருக்குன்னே தெரியாது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நம்ம டோ பண்ணிட்டோம். டோ பண்ண உடனே நம்ம பேக் பண்ண வேண்டியதான். இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது மாதிரி பால்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். அப்போ தான் வந்து குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் 2 கூட பிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பிடிச்சி வச்சுருங்க. இப்படி ஏதாவது உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த மோல்டு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கத்தி இருந்ததுன்னா அதில் கூட ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோர்க் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படி வந்து நம்ம மோல்டில் போட்டு பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் இது மாதிரி வந்து ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கெல்லாம் மோல்டு இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம அந்த ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஷேப் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடாயிலையோ இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயோ நீங்கள் பேக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓடிஜிலி அவன்லேயும் பேக் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர் கடாயினா 10 minutes லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 minutes லோ டு மீடியமில் வந்து பேக் பண்ணுங்கள். ஓடிஜி அல்ல அவன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 250 degreeல முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும், அதாவது ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் வந்து 25 minutes வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 minutes இல்லை 25 minutes நீங்கள் வந்து 180 degreeல பேக் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப க்ரன்ச்சியாக 1 week வரைக்குமே இது கெட்டு போகாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை பிடிக்காதவங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தயிர் யூஸ் பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே எல்லாம் ரெடியான உடனே நம்ம எடுத்து பேக் பண்ண போகிறோம். நான் வந்து ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். ஒரு 20 minutes 180 degreeல ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்துக்குங்க எவ்வளோன்ட்டு. ஸோ பேக் மோட், அதுக்கப்புறம் ஒரு 25 minutes. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இடையில எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 20 minutes ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம டீக்கு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸாக வந்து அதில் வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வந்து நான்
போட்டிருக்கேன். ஸ்ட்ரீம்டு சேனல்லையும் கிரியேட்டிவ் வேர்ல்ட் சேனல்லையும் நீங்கள் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.